பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளை தினத்தில் நடக்கிறதான ஆராதனையை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நாளைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ஸோ காலையில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனையும், ஈவினிங் 6 o'clock 4வது ஆராதனை இருக்கும். எல்லா ஆராதனை முடிவிலும் திருவிருந்து பரிமாறப்படும். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த திருவிருந்து நீங்கள் பங்கு பெறலாம். அது மாத்திரமில்லை, இதுவரைக்கும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் தயவுசெய்து எடுக்க தீர்மானியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 89வது சங்கீதம் 51வது வசனம், Psalms 89 verse 51. கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நாம் போகிற பாதையில் அநேக வழிகள் உண்டு. அதில் ஒரு பாதை சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த நிந்தனைகள் வரலாம். ஸோ அநேகருடைய வாழ்க்கையில் அந்த நிந்தனையான ஒரு காரியம், அது மாத்திரமல்ல, உங்களை விட பலசாலிகளாக இருக்கிறவர்களால் வருகிற நிந்தனைகள், அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஸோ அன்னாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பெண்ணினால் மூலமாக டெய்லி அவருக்கு நிந்தனை வந்துகிட்டே இருந்துச்சு. டெய்லி அவளை வந்து உபத்திரப்படுத்திட்டு கொண்டே இருந்தார். டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அவளால் ஒரு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அன்னாளால் வாழ முடியலை. ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் துக்கம்தான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் அதை எல்லாம் நினைத்தருளுகிறார். அதை வேதம் சொல்லுகிறது, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களை நினைத்தருள. உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய பாரங்கள், சரி, உங்களுடைய கவலைகள், நீங்கள் போகிற பாதைகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயமாக நினைத்தருளுவார். அவர் நிச்சயமாக அதிலேருந்து உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டு இருக்கிற வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரோட அன்பு கத்தில் வைக்கிறேனப்பா. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே யாரெல்லாம் என்ன மாதிரி நிந்தனையில் போய் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்கள் ஒரு நிமிஷம் நினைத்து பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உண்மையாகவே கத்தா, ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தைகளால் அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், ஆண்டவரே கத்தாவே மன சஞ்சலங்கள், ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலே என் தேவன் தாமே அந்த பிள்ளையை நினைத்தருளி அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த போராட்டத்தில், அந்த நிந்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. இதனால் வேலை இல்லாமல் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், நிந்தனைகளிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குங்க. நல்ல இடத்துலேருந்து கால் ஃபார் லெட்டர் வர உதவி செய்யுங்க. நல்ல உயர்வுகள் அந்த பிள்ளைகளுக்கு தாங்க. அந்த சீக்கிரம் நல்ல ஒரு கம்பெனியில் அந்த பிள்ளைகள் போய் வேலைக்கு செல்லவும், அடக்க தாவை கை நிறைய சம்பாதிக்க உதவி செய்யுங்க. நல்ல உயர்வுகளை கொடுங்க. நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க. அன்ற இந்த நாளில் என் தேவன் தாமே ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா நன்மையான காரியங்களும் நீங்கள் செய்வீராக. அன்றைய நாள் இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அப்பத்தி தண்ணீர், எண்ணெயை, மாவி எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் சுகத்தோடு வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லா பலவீனத்தின் நாவிகளெல்லாம் முற்றிலுமாய் மறைந்து போகட்டும். பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு தாவி நீர் பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுவீராக. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல லாபத்தை கொடுங்க. ஆண்டரை இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டரும் அவங்களுடைய லோன் எல்லாம் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டரை கத்த ஹவுசிங் லோன் கட்டுவதற்கு உதவி செய்யுங்க. வெஹிக்கிள் லோன் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டகத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டரை கத்த வீடு வாங்குவதற்கு உதவி செய்யுங்க. விற்க உதவி செய்யுங்க. லேண்டு வாங்க, விற்க வாங்க ஆண்டவரே நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். எல்லா கோர்ட்டு கேஸெல்லாம் இந்த நாளில் மறையட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் நீர் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக நீர் நிற்பீராக. உங்களுடைய கத்தாவே கரம் அந்த பிள்ளைகளை வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கத்தாவே வாளியை கட்டுகிற பணியில் உமது கரம் இருக்கட்டும். என் தேவன் தாமே அதை சீக்கிரத்தில் தொடங்க உதவி செய்யுங்கப்பா. அதில் எல்லா தேவைகளை நீங்கள் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அதுக்கு விரோதமாக எழும்புகிற கத்தாவே இருக்கிற எல்லா பொல்லாத கிரியெல்லாம்
நிர்மூலமாய் போக விடுமா செபிக்கிறேன். ஆண்டவர் ஜனங்களோடு நீர் பேசுவீராக. ஜனங்களை ஆலயம் கட்டுகிறது தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேனப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவுடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது. நீரே கூட இந்த வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினத்தில் ஆராதனை உங்கள் எல்லாரையும் பார்க்க விரும்புகிறோம். யாரெல்லாம் வர முடியுமோ எல்லாரும் கண்டிப்பாக பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.